கீழ் 7 கோடி ரூபாயில் சிவகங்கை பூங்கா புறணமைக்கப்பட்டு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது தஞ்சை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு இடமாகவும் இப்போ எல்லா இடமும் இருக்குது. சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஸ்விம்மிங் பூல்லு, பெரியவங்க ஸ்விம்மிங் பூல்லு, கலையரங்கம், பெத்தன் கலையரங்கம் இருக்கிறது. ஏதாவது நிகழ்ச்சி நடத்துறதுனால அங்கே புல்வெளி இருக்கிறது. எனவே சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டு இந்த பணியை செய்கிறார். வேறு ஏதாவது கேட்டி சொல்லுங்கள் சார். இப்போ வந்து நேர்நிலை ஒன்று தக்க ஆமாம், ஒவ்வொரு பேரூராட்சியிலும் குடிக்க தண்ணீர் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கா எல்லா பேரூராட்சிக்கும் 20 கோடி 18 கோடி அளவில் குடிநீர் திட்டம் தரப்பட்டிருக்கிறது. மார்க்கெட் தரப்பட்டிருக்கிறது. பேருந்து நிலையம் இப்போ திறக்க போகிறது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் பேரூராட்சியில், ஒரு 20 இடங்களில் நகராட்சியில், மாநகராட்சிகள்லாம் இந்த திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்து இப்போ அதை திறக்க இருக்கிறோம். வேறு என்ன? ஆனால் இப்போ வந்து இது சுப்பிரமணிய கோயில் அப்படின்னு சொல்லி இப்போ பூக்காரத்தில் இருக்குன்னா 2 பேர் மண் சரிவில் வந்து ஒருத்தவர் வந்து உயிரிழந்திருக்காரு, ஒருத்தவர் வந்து மீட்கப்பட்டிருக்காரு. எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலைன்ற மாதிரி பொதுமக்கள் சார்பாக குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. கலெக்டர் இருக்காங்க. பணம் 15 லட்சம் முடிச்சாச்சு. மேரிஸ் கார்னரில் வந்து பாலம் வந்து 110 கோடி கிட்ட வந்து சாங்ஷன் ஆச்சு. சிஎம் தான் வந்து இது பண்ணாங்க, அண்ணா வந்து ஆய்வு கூட பண்ணாங்க. டெய்லி வந்து ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. அந்த பாலம் வந்து ஸ்கூல் இப்ப ஸ்டாலின் ஐயா கூட அந்த மரண பாலம் கேட்டுட்டு இருக்காரு. இருங்க வரேன். அதுக்கு பேர் மரண பாலம் கூட இருங்க வரேன். நீங்க இருங்க. கலைஞர் ஐயா ஆட்சியில் இருக்கும்போது அந்த மரண பாலம்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. அண்ணன் கூட வந்து ஆய்வு பண்ணாங்க. இன்னும் அந்த பாலத்தை வந்து வேலை பார்க்கல. ஆனால் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் வந்து ஒரு நாளைக்கு 20 ஆக்சிடென்ட் நடக்குது. நான் இப்போ சொல்கிறேங்க, போக்குவரத்துறையில் அந்த டிராஃபிக் எஸ்பி இருக்காங்க. அவங்கள கேட்டு இதுக்கு என்ன செய்யணும், இந்த விபத்து நடக்காமல் என்ன பணிகள் நடைபெற வேண்டும் என்பதை வாங்கி அதை உடனடியாக செய்வதற்கு உள்ள ஏற்பாடு செய்யணும். அந்த பூங்கா மூடுறதுக்கு முன்னாடி 2018 வனவிலங்குகள்லாம் இருந்துச்சு, அது இல்லைன்னாங்க. ஆனால் இப்போ நீர் சறுக்கு விளையாட்டு, அந்த தொங்கு பாலம், படகு சவாரிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எல்லாமே ஓப்பன் பண்ணுறீங்க. மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியா எல்லாம் வரிசைப்படியா உனக்கு அதிருப்தியா இருக்கும். தண்ணி வந்துருக்கு, தண்ணி நெப்ப போறான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரும்போது அமைச்சர் கேட்டார், அன்னைக்கெல்லாம் அந்த ரோப் கார் இருந்தாங்க, எல்லாம் ஏற்கனவே இருந்த அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும். எனவே இங்கு ஏற்கனவே என்னென்ன இருந்ததோ அதை சிறப்பாக மீண்டும் செய்து தரப்படும்.